welcome to LH Mathematics. நம்ம பார்க்க போறது 10th standard maths சமச்சீர் கல்வி example 4.31. இது வந்து exercise 4.4 ஓட example sum தான். ஸோ இது வந்து நான் எதுக்கு போஸ்ட் பண்ணுறேன் அப்படின்னா ஒரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அதனால தான் நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். இதே மாதிரி உங்களுக்கும் ஏதாவது எக்ஸாம்பிள் சம்ஸ் தேவை அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், அதை வந்து நான் போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? அதுக்கான கொஸ்டின் பார்க்கலாம். Draw a circle of diameter 6 cm from a point P which is 8 cm away from the center. Draw the two tangents PA and PB to the circle and measure their lengths. அப்போ இது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஒரு சர்க்கிள் இருக்கு, அதோட டயாமீட்டர் வந்து 6 சென்டிமீட்டர். ஓகேவா? அந்த சர்க்கிளோட சென்டர்ல இருந்து 8 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்டோட பேர் தான் பி. இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த பாயிண்ட் பில இருந்து 2 டேஞ்சன்ஸ் டிராப் பண்ணணும். அது வந்து அந்த சர்க்கிள் டேஞ்சன்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரிஞ்சிருக்கும், சர்க்கிளோட ஒரே ஒரு பாயிண்டை டச் ஆகி கிராஸ் பண்ற லைன் தான் உங்களுக்கு டேஞ்சன்ட். அந்த மாதிரி பில இருந்து 2 டேஞ்சன்ஸ் டிராப் பண்ணணும். அந்த சர்க்கிள் இன்டர்செக்ட் ஆகிற 2 பாயிண்ட்ஸ் என்ன அப்படின்னா ஏபி, அதாவது பிஏ டு பிபி, அது ரெண்டுமே ஒரு டேஞ்சன்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இப்போ ரஃப் டயக்ராம் ட்ரா பண்ணும்போது உங்களுக்கு புரிஞ்சிடும் இந்த சம்மு. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம ரஃப் டயக்ராம் பார்க்கலாம். ஸோ ரஃப் டயக்ராம் ஃபர்ஸ்ட் எந்த மெஷர்மெண்ட்டும் நம்ம ரஃப் டயக்ராம் எடுக்க தேவையில்லை. அப்போ ஜஸ்ட் ஒரு சர்க்கிள் மட்டும் நம்ம ட்ரா பண்ணணும். ஃபர்ஸ்ட் ஸ்டெப் 1 வந்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். ஓகேவா? ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் வந்து ஓ அப்படின்னு எடுத்துக்கணும். ஓகேவா? சர்க்கிள் ட்ரா பண்ணிட்டு அதோட சென்டர் பாயிண்ட் ஓ அப்படின்னு எடுத்துக்கணும். அந்த ஓல இருந்து 8 சென்டிமீட்டர் தள்ளி, ஓகேவா, நம்ம இந்த ரஃப் டயக்ராம் ட்ரா பண்றதுனால சென்டிமீட்டர்லாம் எடுக்க தேவையில்ல, ஜஸ்ட் ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். ஓல இருந்து 8 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்கு, அந்த பாயிண்டோட பேர் தான் பி. ஓகேவா? இங்க நம்ம மெஷர்மெண்ட் எழுதிக்கலாம் 8 சென்டிமீட்டர். இப்போ நம்ம என்ன பண்ணணும், இந்த பீல இருந்து ஒரு டேஞ்சன்ட் சர்க்கிளில் ஒரு பாயிண்ட் மட்டும் டச் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி. ஓகேவா? ஒரு பாயிண்ட், இந்த பாயிண்ட் தான் நமக்கு ஏ அப்படின்னு எடுத்துக்கணும். அதே மாதிரி இந்த சைடும் இந்த பாயிண்ட் தான் நம்ம பி அப்படின்னு எடுத்துக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த மாதிரி ஒரு டயக்ராம் நம்ம ஃபேட் டயக்ராம்லையும் ட்ராப் பண்ணணும். நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க பாருங்க, இம்பார்ட்டன்ட். ஓகேவா? டயாமீட்டர் 6 சென்டிமீட்டர் கொடுத்துருக்காங்கன்னு நினச்சிட்டு 6 சென்டிமீட்டர் எடுத்து நம்ம சர்க்கிள் ட்ராப் பண்ணக்கூடாது. ஃபேட் டயக்ராமில் டயாமீட்டர் வேற, ரேடியஸ் வேற. டயாமீட்டர் அப்படிங்கிறது வந்து 2 டைம்ஸ் ரேடியஸ், அதாவது ரேடியஸோட 2 மடங்கு தான் நமக்கு டயாமீட்டர். அப்போ ரேடியஸ் நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ரேடியஸ் இஸ் ஈக்குவல் டு டயாமீட்டர் பை 2. ஓகேவா? அப்போ டயாமீட்டர் என்னது 6ன்னு கொடுத்துருக்காங்க, பை 2 அப்படிங்கிறதுனால 3 ஆகிடும். அப்போ ரேடியஸ் 3 சென்டிமீட்டர் தான் நம்ம எடுத்து இப்போ சர்க்கிள் ட்ரா பண்ணணும் ஃபேட் டயக்ராமில். அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போது இங்கே பாருங்கள் O to A நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம், அதே மாதிரி O to Bயும் நம்ம ஜாயின் பண்ணிக்கலாம். ஏன் நான் இங்கே ஜாயின் பண்ணுறேன் அப்படின்னா இந்த O to A அப்படிங்கிறது நமக்கு ரேடியஸ் 3 சென்டிமீட்டர், அதே மாதிரி O to Bங்கிறதும் ரேடியஸ் தான். ஏன்னா இந்த சென்டர் பாயிண்ட் வந்து சர்க்கிள் ஏதோ ஒரு பாயிண்ட் டச் ஆகுதுனாலே அது ரேடியஸ் தான். அப்போ சென்டர்லேருந்து ஏ இது வந்து ரேடியஸ், அதே மாதிரி O to Bங்கிறதும் நமக்கு ரேடியஸ் தான். இப்போ நம்ம ஃபேட் டயக்ராம் ட்ரா பண்ணலாம். ஃபேட் டயக்ராம் ஃபர்ஸ்ட் நான் என்ன சொன்னேன், 3 சென்டிமீட்டர் எடுத்து ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். இங்கே பாருங்க 3 சென்டிமீட்டர் எடுத்துக்கலாம். ஓகேவா? 3 சென்டிமீட்டர் நான் எடுத்துட்டேன். இப்போ ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணலாம். ஓகேவா? ஒரு சர்க்கிள் நம்ம ட்ரா பண்ணியாச்சு, அதோட சென்டர் பாயிண்ட் ஓ அப்படின்னு நம்ம நேம் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் உங்க ஸ்கேல் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் பாயிண்ட் நம்மளுக்கு என்னது 8 சென்டிமீட்டர் தள்ளி ஒரு பாயிண்ட் இருக்கு. ஓகேவா? அப்போ இந்த ஓ சென்டரா வச்சுட்டு 0ல வச்சுக்கோங்க. அதில் வந்து 8 எங்கே இருக்குது பாருங்க, 8ங்கிறது இங்கே இருக்குது. அப்போது அந்த 8ல் ஒரு பாயிண்ட் வச்சுட்டு இந்த ஓலேருந்து அந்த 8 பாயிண்ட் வரைக்கும் நம்ம ஒரு லைன் ஜாயின் பண்ணிக்கலாம். அப்போ இந்த பாயிண்ட் பேர் தான் நம்மளுக்கு என்னது பி. அப்போ O to P அப்படிங்கிற ஒரு லைன் இருக்குது. ஓகேவா? நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா இது வந்து 8 சென்டிமீட்டர் நம்ம வந்து எழுதிக்கலாம், மெஷர்மெண்ட் எழுதிக்கலாம். நெக்ஸ்ட் ஒரு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணணும். இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் அப்படிங்கிறது O to P ஒரு மெஷர்மெண்ட் 8 சென்டிமீட்டர்.
ஓகேவா? அதுல இருந்து ஓல காம்பஸை வச்சுட்டு மோர் தேன் ஹாஃப் எடுக்கணும். ஓல இருந்து மோர் தேன் ஹாஃப் எடுத்துட்டு மேலேயும் கீழேயும் ஆர்க் ட்ரா பண்ணணும். அதான் நம்மளுக்கு பெர்பெண்டிகுலர் பைசெக்டார். அது எதுக்கு நம்ம ட்ரா பண்றோம் அப்படின்னா இந்த 8 சென்டிமீட்டரோட சென்டர் பாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்காக தான் நம்ம ட்ரா பண்றோம். இப்போ நம்ம காம்பஸை ஓ பாயிண்ட்ல வச்சுட்டு மோர் தேன் ஹாஃப், ஓகேவா? இதான் நம்மளுக்கு மோர் தேன் ஹாஃப் எடுத்துட்டு மேலேயும் கீழேயும் ட்ரா பண்ணிக்கலாம் ஆர்க்கு. அதே மாதிரி அதே மெஷர்மெண்ட்டோட பீல வச்சுட்டு மேலேயும் கீழேயும் ஆர்க் ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இங்க ஒரு எக்ஸ் ஷேப்ல இருக்கு மேல, அதே மாதிரி கீழே நம்மளுக்கு ஒரு எக்ஸ் ஷேப்ல இருக்கு. ரெண்டுத்தையும் இன்டர்செக்ட் பண்ண போறோம், ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ண போறோம். ஓகேவா? இப்போ நம்ம ரெண்டுத்தையும் ஜாயின் பண்ணியாச்சு. அப்போ இதுதான் நம்மளுக்கு என்னது, இந்த 8 சென்டிமீட்டரோட சென்டர் பாயிண்ட். இதை வந்து நம்ம எம் அப்படின்னு எடுத்துக்கலாம். இந்த சென்டர் பாயிண்ட் வந்து எம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கிறோம். நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா அதே காம்பஸ் எடுத்துக்கோங்க. இந்த எம்ல இருந்து இந்த எம் பாயிண்ட்ல வச்சுட்டு ஓ வரைக்கும் ஒரு ரேடியஸ் எடுத்துக்கோங்க. எம் பாயிண்ட்ல இருந்து ஓ வரைக்கும் ரேடியஸ் எடுத்து, ஓகேவா? எம் டு ஓ தான் ரேடியஸ். நம்ம இன்னொரு சர்க்கிள் இப்போ ட்ரா பண்ண போகிறோம், அதுக்கு நமக்கு ரேடியஸ் தெரியாது. அதனால இந்த எம் பாயிண்ட்ல கரெக்டாக அவங்க காம்பஸை வச்சுட்டு ஓ வரைக்கும் ரேடியஸ் எடுத்துக்கணும். ஓ வரைக்கும் மெஷர்மெண்ட் எடுத்துட்டு ஒரு சர்க்கிள் நம்ம இப்போ ட்ரா பண்ணலாம். ஓகேவா? இப்போ நம்ம பண்ண ஸ்டெப் எல்லாம் கரெக்டா அப்படிங்கிறத செக் பண்ணுறதுக்கும் இன்னொரு மெத்தட் இருக்கு. அது என்ன மெத்தட்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் ட்ரா பண்ண இல்லையா பெரிய சர்க்கிள், அந்த சர்க்கிள் வந்து இந்த ஓ பாயிண்ட்லையும் டச் ஆகணும், அதே மாதிரி இந்த பி பாயிண்ட்லையும் டச் ஆகணும். இங்கே பாருங்க, ஓ பாயிண்ட்லையும் கரெக்டாக டச் ஆயிருக்கு, அதே மாதிரி பி பாயிண்ட்லையும் நம்மளுக்கு கரெக்டாக டச் ஆயிருக்கு. அப்போ நான் இந்த பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ட்ரா பண்ணது கரெக்ட் தான். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த ரெண்டு சர்க்கிளும் இன்டர்செக்ட் ஆகுது இல்லையா, இந்த ரெண்டு பாயிண்ட், இங்கே ஒரு பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது இந்த ரெண்டு சர்க்கிளும், அதே மாதிரி இந்த பாயிண்ட்ல இன்டர்செக்ட் ஆகுது. அந்த இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டுக்கும் நம்ம நேம் பண்ணிடலாம். இதை வந்து ஏ அப்படின்னு நேம் பண்ணிடலாம், இந்த பாயிண்ட் வந்து பி அப்படின்னு நேம் பண்ணிடலாம். ஓகேவா? நெக்ஸ்ட் ஸ்டெப்பு இந்த பி டு ஏ ஜாயின் பண்ண போறோம். இந்த பி டு ஏ பாயிண்ட்டை ஜாயின் பண்ண போறோம் இந்த மாதிரி. அதே மாதிரி இந்த பி டு பி பாயிண்ட்டையும் நம்ம ஜாயின் பண்ண போறோம். ஓகேவா? ஒரு ஆரோ மார்க் போட்டுடலாம். அந்த டான்ஜென்ட் எவ்வளோ தூரம் போவோம்னு நம்மளுக்கு தெரியாது, அதனால ஆரோ மார்க் போட்டுடலாம். இப்போ அவங்க கேட்டிருந்த டான்ஜென்ட் என்ன அப்படின்னா இந்த பி டு ஏவும் பி டு பியும் தான். நெக்ஸ்ட் அவங்க இன்னொரு மெயினான ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க, அண்ட் மெஷர் தேர் லென்த். அப்போ இதோட லென்த்தையும் நம்ம மெஷர் பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெஷர் பண்ணிடலாம். இந்த ஏல வச்சுக்கோங்க உங்கள் ஸ்கேலை, ஏ டு, ஓகேவா? ஏ டு பி நம்மளுக்கு என்ன வருது பாருங்க, 7.4 அப்படின்னு வருது எனக்கு மெஷர்மெண்ட்டு. அதே மாதிரி இந்த பி டு பியும் 7.4 வரணும். பாருங்க, பியில் ஓ வச்சுக்கிறேன், பியில் 0 to 7.4 உங்களுக்கு தெரியும் பாருங்க, கரெக்டாக 7.4ல இருக்கு. அப்போ ரெண்டுமே நம்மளுக்கு 7.4 சென்டிமீட்டர் அப்படின்னு வந்திருக்கு. இருந்தாலும் நம்ம எழுத வேண்டாம், இப்போ வெரிஃபிகேஷன் முடிச்சுட்டு நம்ம எழுதிக்கலாம். ஓகேவா? இப்போ நம்ம கன்ஸ்ட்ரக்ஷன் பார்க்கலாம். ஸ்டெப்ஸ் ஃபார் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸ்டெப் 1, வித் சென்டர் அட் ஓ ட்ரா அ சர்க்கிள் ஆஃப் ரேடியஸ் 3 சென்டிமீட்டர். அப்போ நான் சொல்லிடுறேன் பாருங்க, இங்கே சென்டர் பாயிண்ட்டை ஓ அப்படின்னு எடுத்தோம், அதுலேருந்து 3 சென்டிமீட்டர் ரேடியஸ் எடுத்து சர்க்கிள் ட்ரா பண்ணும். அதான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட்ல சொல்லியிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட், ட்ரா அ லைன் ஓபி ஆஃப் லென்த் 8 சென்டிமீட்டர். அப்போ ஓ டு பி ஒரு லைன் நம்ம ட்ரா பண்ணோம் 8 சென்டிமீட்டர் எடுத்து. அதான் உங்களுக்கு செகண்ட் பாயிண்ட். தேர்ட் பாயிண்ட், ட்ரா அ பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் ஆஃப் ஓபி விச் கட்ஸ் ஓபி அட் எம். அப்போ நம்ம பெர்பெண்டிகுலர் பைசெக்டார் மேலே கீழே ஆர்க் ட்ரா பண்ணோம் இல்லையா, அதோட இன்டர்செக்ஷன் பாயிண்ட்டை வந்து நம்ம எம் அப்படின்னு எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் Step 4, with M as center and MO as radius, draw a circle which cuts the previous circle at A and B. அப்போ என்ன சொல்லியிருக்காங்க பாருங்க, நான் எடுத்தேன் இல்லையா, M to O ரேடியஸாக எடுத்து நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணணும். அது வந்து அந்த ப்ரீவியஸாக நம்ம ஒரு சர்க்கிள் ட்ரா பண்ணோம் இல்லையா, ஒரு சின்ன சர்க்கிள் 3 சென்டிமீட்டர், அதை வந்து இன்டர்செக்ட் பண்ணணும். அது அந்த பாயிண்ட்ஸை ஏபி அப்படின்னு எழுதணும். அதான் நம்மளுக்கு ஸ்டெப் 4ல சொல்லியிருக்காங்க. நெக்ஸ்ட் ஸ்டெப் 5, ஜாயின் ஏபி அண்ட் பிபி. ஏபி அண்ட் பிபி ஆர் தி ரெக்வயர்ட் டேஞ்சன்ஸ்.
அப்போது நம்ம A to P ஜாயின் பண்ணணும், அதே மாதிரி P to Bயையும் ஜாயின் பண்ணணும். அப்போ அவங்க கேட்டிருந்த டேஞ்சன்ட் இதுதான். நெக்ஸ்ட் 6th ஸ்டெப், thus the length of the tangents are PA is equal to PB is equal to நம்மளுக்கு தெரியாது. அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ண போகிறோம், வெரிஃபிகேஷன் பண்ணிடலாம். நம்ம கண்டுபிடிச்சிருக்கிறது 7.4. நான் இங்கே எழுதிக்கிறேன் 7.4 அப்படின்னு கண்டுபிடிச்சிருக்கோம். அது கரெக்டாக வருதான்னு பார்க்கலாம். ஸோ வெரிஃபிகேஷன் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா பித்தாகரஸ் தியரம் யூஸ் பண்ணி தான் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இன்னொரு ஸ்டெப் இருக்குது. இந்த O to A நம்ம ஒரு லைன் ட்ரா பண்ணணும். நான் இந்த ரஃப் டயக்ராம்லேயே ட்ரா பண்ணியிருக்கேன் இல்லையா, O to A ஒரு லைன், O to Bங்கிறது ஒரு லைன். அப்போது O to A ஒரு லைன் ட்ரா பண்ணிக்கலாம். இதான் நம்மளுக்கு என்னது 3 சென்டிமீட்டர் ரேடியஸ். ஓகேவா, அதே மாதிரி O to Bயும் நம்மளுக்கு என்னது 3 சென்டிமீட்டர் தான் ரேடியஸ், 3 சென்டிமீட்டர். ஓகேவா, இது ரெண்டுமே நமக்கு ரேடியஸ். இங்கே பார்த்தீங்கன்னா எது நமக்கு 90 டிகிரி இருக்குது, இது 90 டிகிரி கிடையாது, இதுதான் நமக்கு 90 டிகிரியில் இருக்குது. அதே மாதிரி இங்கேயும் இதுதான் நமக்கு 90 டிகிரியில் இருக்குது. ஓகேவா, இப்போ நம்ம என்ன எடுக்க போகிறோம் அப்படின்னா ட்ரையாங்கிள் OAP அப்படின்னு எடுக்கலாம், இல்லைனா ட்ரையாங்கிள் PAO அப்படின்னு எடுக்கலாம். ஓகேவா, இன் ட்ரையாங்கிள் PAO எது இதில் ஹைப்போடென்யூஸ் பாருங்கள், இதுதான் நான் ஆங்கிள் 90 டிகிரி எடுத்துக்கேன். அப்போ நம்ம திருப்பி பார்க்கலாம் எது ஹைப்போடென்யூஸ், இது 90 டிகிரினா இந்த PO தான் ஹைப்போடென்யூஸ். அப்போ நம்ம எழுதிக்கலாம் இன் ட்ரையாங்கிள் PAO PO ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OA ஸ்கொயர் ப்ளஸ் PA ஸ்கொயர். ஏன் நான் இதெல்லாம் எழுதுறேன், பித்தாகரஸ் தியரம் படி நம்ம ப்ரூவ் பண்ணுறதுக்காக தான். அப்போ ஹைப்போடென்யூஸ் ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு த சம் ஆஃப் த ஸ்கொயர்ஸ் ஆஃப் தி அதர் டூ சைட்ஸ். ஓகேவா, அப்போ PO என்னது மெஷர்மெண்ட் 8 சென்டிமீட்டர், P to O மெஷர்மெண்ட் நம்மளுக்கு என்னது 8 சென்டிமீட்டர். அப்போ நம்ம எழுதிக்கலாம் 8 ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு OA மெஷர்மெண்ட் என்னது அந்த ரேடியஸ் 3 சென்டிமீட்டர், 3 ஸ்கொயர் ப்ளஸ் PA ஸ்கொயர் தான் நம்ம இப்போ 7.4னு கண்டுபிடிச்சிருக்கோம். இப்போ நம்ம இதை வந்து சப்ஸ்டியூட் பண்ண வேண்டாம். ஓகேவா, இதை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் கரெக்டாக அப்படின்ட்டு. நெக்ஸ்ட் 8 ஸ்கொயர்னா 64, 8 8s are 64 is equal to 3 3s are 9 plus PA ஸ்கொயர் 64. இந்த ப்ளஸ் 9 இந்த சைடு போச்சுன்னா -9 is equal to PA ஸ்கொயர் ஆகிடும். ஓகேவா, நெக்ஸ்ட் 64ல் 9 போச்சுன்னா 55 is equal to PA ஸ்கொயர். ரெண்டு சைடும் இப்போ ரூட் எடுக்கலாம். நான் இங்கே எழுதிக்கிறேன் take root on both sides. ரெண்டு சைடும் ரூட் எடுக்கலாம். அப்போ ரூட் 55 is equal to ரூட் PA ஸ்கொயர். இங்கே வந்து ஸ்கொயரும் ரூட்டும் கேன்சல் ஆகிடும். இப்போ ரூட் 55 தான் நம்ம ஸ்கொயர் ரூட் மெத்தடில் சால்வ் பண்ணணும். ஸ்கொயர் ரூட் 55 தான் நம்ம பண்ண போகிறோம். விச் நம்பர், எந்த நம்பரால் மல்டிப்ளை, இப்போ ஸ்கொயர் நம்பர்ஸ் தான் பண்ணணும். 2 2s are 4, 4 4s are 16 அந்த மாதிரி தான் பண்ணணும். இப்போ 55 கீழே வரணும். ஓகேவா, அப்போ 7 7s are 49 எடுக்கலாம். 7 7s are 49. இது வந்து 55 கீழே இருக்க நம்பர் தான். அப்போது 55ல் 49 போயிடுச்சுன்னா 6 இருக்கும் பேலன்ஸு. இங்கே 7 1s are 7 வராது, 6க்கு மேலே தான் வருது. அதனால 2 0 நம்ம ஆட் பண்ணிவிட்டு இங்கே வந்து பாயிண்ட் வச்சிடலாம். நெக்ஸ்ட் இங்கே மல்டிப்ளை பண்ணணும். 7 2s are 14 ஆகிடும். ஓகேவா, இப்போ தான் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா 14 இங்கே எழுதுறேன் பாருங்கள், 14 இன்டூ டேஷ் கிவ்ஸ். அப்போ 600 கீழே நம்பர் வரணும். 14 பக்கத்தில் ஒரு நம்பர் சப்ஸ்டியூட் பண்ணணும். அதே மாதிரி அதே நம்பர் தான் சப்ஸ்டியூட் பண்ணணும். ஸ்கொயர் நம்பர் ரெண்டுமே ஸ்கொயர் நம்பராக இருக்கணும். அது இப்போ எல்லாத்தையும் நம்ம மல்டிப்ளை பண்ணோம்னா இந்த 600 கீழே வரணும். ஓகேவா, இப்போ நம்ம இங்கே 4 போட்டு பார்க்கலாம் பாருங்களேன். நம்மளுக்கு என்ன வரும், 144 இன்ட்டு 4 நம்மளுக்கு என்ன வரும், இது ரெண்டு தான் இப்போ சப்ஸ்டியூட் பண்ணியிருக்கோம். 4 4s are அப்படின்ட்டு 4 4s are 16, 1 2 4s are 16, 17, 1 4 1s are 4 5. அப்போ 600 கீழே வந்திருக்கு. அப்போ நம்ம அதையே எடுத்துக்கலாம். 4 4s are அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்போ நம்மளுக்கு என்ன வரும், இங்கே 576 அப்படின்னு வரும். இதே மாதிரி தான் இந்த ப்ராசஸ் கேரி ஆன் ஆகிட்டே இருக்கும். அப்போ நம்மளுக்கு என்ன வந்திருக்கு, 7.4 அப்படின்னு வந்திருக்கு. இது வந்து அப்ராக்சிமேட் வேல்யூ தான். அப்போ நம்ம பண்ண சம் நம்மளுக்கு கரெக்ட் தான். ஓகேவா, இங்கே நம்மளுக்கு கரெக்டாக 7.4 சென்டிமீட்டர் வந்துச்சு. அதே மாதிரி இந்த சைடு நம்மளுக்கு 7.4 சென்டிமீட்டர். இங்கே கன்ஸ்ட்ரக்ஷன்லையும் நம்ம எழுதிக்கலாம். PA is equal to PB is equal to 7.4 சென்டிமீட்டர். ரெண்டுமே நம்மளுக்கு என்னது 7.4 சென்டிமீட்டர். 7.4 அப்படிங்கிறது தான் இந்த சம்முடைய ஃபைனல் ஆன்சர். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எக்ஸாம்பிள் 4.31 பார்த்துருக்கோம். பேலன்ஸ் எக்ஸாம்பிள் சம்ஸை அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எதனா டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.